ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட்டாக ஒரு பர்சனோட கமெண்ட்டை பார்த்தேன்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் தேங்க்ஸும் பண்ணியிருந்தேன். சரி, ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ்டா. எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க இல்லை 2 பேர் தான் அப்படின்னு கிடையாது கமெண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு யாருமே பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக என்னோடய ஸ்டோரி, என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்து வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே தான்டா. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஹேட் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு ஹானஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எதுவுமே. ஓகேங்களா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கேங் வந்துட்டு வெளில வந்து உட்காந்துட்ருக்காங்க. பைக்கை நிறுத்திட்டு அது மேலே தான் உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் ஜூனியர்ஸ்லாம் லைனாக என்ட்ரு ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் இங்கே பாருக்காய், இந்த வருஷம் நியூவாக ஜூனியர்லாம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த ஜாக்சன் கேங் வந்துட்டு இவங்களை புள்ளி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்கடா. நீங்கள் வந்து இந்த மாதிரி புள்ளி எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்றாங்க. அது யாருன்னா நம்ம ஜங்குக்கு தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கேங்கடா. இவங்க வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்காங்க. ஜாக்சன் டீமுமே ஸ்போர்ட்ஸ் டீம் தான். இவங்க 2 பேருமே ஆப்போனண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஜங்குக் டீம் வந்துட்டு எப்போதுமே நல்லா வந்துட்டு விளையாடுவாங்க. காலேஜில் உள்ள எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு யாரையுமே புள்ளி பண்ண மாட்டாங்க. புள்ளி பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. காலேஜுக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசை. வந்து இதுதான். இவங்க வந்து இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஜாக்சன் வந்து ஆப்போசிட்டாக இருப்பார். அவரை சொல்கிறதா எல்லோரும் கேட்கணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பார். அவரே ஜெயிக்கணும், அவரே எல்லாமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். இன்னசென்ட்டான ஜூனியர்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணுறது தான் அவரோட வேலை. அப்படி தான் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவன் வந்துட்டு போன டைமும் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டான்டா. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டா. அதனால் வந்துட்டு அவன் இந்த மாதிரி யாரையும் புள்ளி பண்ணாமல் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் சொல்கிறாரு. இந்த கேங்கோட லீடர் வந்துட்டு நம்ம ஜங்குக் தான். ஜங்குக், காய், மேக், டேயாங் இவங்க எல்லாத்துல தான் இருக்காங்க. அந்த சைடில் ஜாக்சன் கூட நிறைய பேர் இருக்காங்க. யங், அப்புறம் லீ, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒரு கேங், அவங்க ஒரு கேங்கு. அவங்களோட கேங்கில் வந்துட்டு அவங்களோட கேங்லேயே ஜாக்சன் மற்ற சில விஷயங்கள் அவங்க கேங்கே பிடிக்காம இருக்கும். ஆனால் சரி ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டீம் மட்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒன்றா இருந்துப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு பர்சன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது, குழந்த மாதிரி அழகாக உள்ளே வராங்க. பயந்துட்டே வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை, தனியாக தான் வராங்க. வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே அங்கே ஜாக்சன் டீமில் ஒருத்தவங்க, அவனும் ஜாக்சன் மாதிரியே தான் இருப்பான். அந்த கேரக்டர்லாம் அவன் ஒருத்தன் பிடிச்சிட்டு இங்கே வா அப்படின்றாங்க. என்னையா அப்படின்றாங்க. ஆமாம் உள்ளதான், அங்கே வா அப்படின்றாங்க. என்ன சீனியர் அப்படின்றாங்க. இப்போ நியூவா அப்படின்றாங்க. ஆமாம், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஓ சிவிலா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி பேர் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஜிம்மின் அப்படின்றாங்க. என்ன ஜிம்மின்? நல்லா இருக்கே நேம் அப்படின்றாங்க. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அங்கே காய் பார்த்துடுறாரு. ஆரம்பிச்சிட்டான் பாருடா. இப்போ தான் ஒரு பையன் வந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி அவன் என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்றாங்க. போடா போயிட்டு அந்த பையனை தட்டி அதை பக்கம் தூக்கி போட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்றாங்க. இங்கே போயிட்டு காய் தான், இங்கே பாரு உனக்கு ஒன்று ஆரம்பிச்சிட்டே நீ அப்படின்றாங்க. காய் இது தேவையில்லாது. ஒரு ஜஸ்ட்டு சீனியராக நீயும் சீனியர், நானும் சீனியர். ஒரு ஜூனியரை எப்போவுமே லைட்டாக ரேகிங் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைடான்றாங்க. நீ ஏன்டா இப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு நம்ம காலேஜுக்கு வர பசங்க, நம்ம தான்டா நல்லா வெல்கம் பண்ணணும். அதை விட்டு நீ ஏங்கடா இப்படி இருக்கீங்க? சரி டீமில் நம்ம கேமில் ஃபைட் பண்ணுறோம், அது வேறு. ஏன்டா இப்படி மற்ற விஷயத்துலையுமாடா இந்த மாதிரிலாம் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் இப்போ என்னடா பண்ணோம், ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேகிங் தானே பண்ணோம், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் காலேஜில் நடக்குது தானே, இந்த யூனிவர்சிட்டியில் அதுக்கு அளவுடைய கிடையாது, உனக்கு தெரியும், தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீ மாதிரி அந்த பையனை விட்டுறா அப்படின்றாங்க. இவருமே விட்டுறாரு. சரி எதுவும் சண்டை வேணாம்னு சொல்லிட்டு அந்த லீவுமே இவரை விட்டுறாரு. ஜிம்முமே வராரு. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்ன்ட்டு காய்கிட்ட சொல்கிறாரு. பரவாயில்லடா இருக்கட்டும், பேர் என்னன்றாங்க. ஜிம்மின்னு பண்ணுறாங்க. ஏன்னா தனியாக வந்திருக்க, அப்படி யார் கூட வரலையா அப்படின்றாங்க. இல்லை நான் இங்கே இது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே ஜூனியராக வரேன், எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு கூட யாரும் இல்லை, கிளாஸ்க்கு போனால் தான் ஃப்ரெண்டு இருப்பாங்களான்னு தெரியும் அப்படின்றாங்க. இருப்பாங்க அதெல்லாம் கிளாஸ்மேட்டுக்குலாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம்
அது மாதிரிலாம் புல்லி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்னன்றாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சரி இருக்கட்டும்டா போ அப்படின்றாங்க. இப்போதான் நம்ம டே பார்க்குறாரு ஜெமின. ஜெமின் வந்து ரொம்ப பாவமா அழகா நடந்து வராரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. காய் அந்த பையனை கூப்பிடுறா அப்படின்றாங்க. ஏன்டா அப்படின்றாங்க. கூப்பிடுறா அப்படின்றாங்க. சரி ஜெமி இங்க வா அப்படின்றாங்க. என்ன சீனியர் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அழகா குடு குடுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து நிற்கிறாரு. என்ன சீனியர் அப்படின்றாங்க. இல்ல இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். உன்னை கூப்பிட்டான் என்னன்னு கேளு அப்படின்றாங்க. இவன் உனக்கு சீனியர் தான்றாங்க. ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்துட்டு நின்றுட்டுருக்காரு டே முன்னாடி. ஹலோ உன் பேர் என்னன்றாங்க. ஜிம்மின்றாங்க. நல்லா இருக்கு நீ அழகா இருக்கடா பார்க்கறதுக்கு அப்படின்றாங்க. தேங்க்யூ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்றாரு. டேவை பார்த்துட்டு அப்படியா சரி சரி தேங்க்யூ. நான் எங்கேருந்து வரேன்றாங்க. நான் இங்கேருந்து பூசன்லேருந்து வரேன்றாங்க. பூசன்லேருந்தா சரி சரி எந்த டிபார்ட்மெண்ட்றாங்க. சிவில் அப்படின்றாங்க. சரி நாங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் தான்டா. நாங்கள் உங்களோட சீனியர் தான். உனக்கு எதனா வேணா எங்கள்கிட்ட கேளு என்ன அப்படின்றாங்க. ஹெல்ப் எதனா வேணா கேளு. என் பேர் டேயாங். இவன் பேர் மெக்கு. இவன் பேர் காய். தெரியும் சொன்னாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க ஜங்குக் அங்கே இருக்கான். உனக்கு எதனா வேணா எங்கள்கிட்ட கேளு என்ன அப்படின்றாங்க. சரின்றாங்க. உனக்கு ஸ்போர்ட்ஸ் எதனா வருமான்றாங்க. இல்லை வராது அப்படின்றாங்க. இல்லை உனக்கு அப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லு. நாங்கள் கூட வந்துட்டு எங்கள் டீமில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கடா. நாங்கள் சொல்லி தருவோம் அப்படின்றாங்க. சரி சீனியர் எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லவா அப்படின்றாங்க. சரிடா அப்படின்றாங்க. ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. இவங்க மெக்குக்கு இவங்களுக்குலாம் கூட ரொம்ப பிடிச்சது. பையன் பரவாயில்ல அழகா இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சரி இவங்க கிளாஸ்க்கு போ அப்படின்றாங்க. யாராவது புலி பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுன்றாங்க. சரின்றாங்க. இல்லை நீ வந்து எங்களை பேரை சொல்லி கூப்பிட்றா அப்படின்றாங்க. எங்கள்கிட்ட சும்மா பேர் சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹையாங் சீனியர் அப்படிலாம் வேணாம்னு சொல்கிறாங்க. ஓகே உங்களை டேட்டேன்னு கூப்பிட்டவான்றாங்க. கூப்பிட்டு அப்படின்றாங்க. நல்லா இருக்கடா கூப்பிட்டு அப்படின்றாங்க. ஓகே டே அப்படின்றாங்க. டேக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்ததுமே ரொம்ப அழகாக பேசுகிறான். ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்றாங்க. சரிட்டு இவங்க போயிடுறாங்க. ஜங்குக்கு பாருங்க ஜிம்மினை வந்து பார்க்கவே இல்லை. இவங்க ஜிம்மியுமே கிளாஸ்க்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு கிளாஸ் உள்ள போயிட்டு வந்து ஒரு தனியாக ஒரு டெஸ்கில் உட்காடுறாரு. கூட வந்துட்டு யாருமே இல்லை. அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தவங்களா வராங்க. அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் வேகமாக வராங்க. உள்ளே வந்துட்டு இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமா அப்படின்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்காரடி அப்படின்றாங்க. அந்த பையன் யாருன்னா யோன்ஜினும் நம்ம யாராச்சும் நம்ம ஒயனு தான். இவங்க 2 பேருமே தான் வராங்க. வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே எங்கே பாருங்க ஒரு பையன் தனியாக உட்காந்துருக்கான் அப்படின்றாங்க. ஆமாம் சரி போய் அவங்க பக்கத்தில் உட்காரலாமான்றாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு ஹாய் அப்படின்றாங்க. சிம்மின் பார்த்துட்டு ஹாய் அப்படின்றாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துக்கலாமான்னு உட்காந்துக்காங்க அப்படின்ட்டு அவர் பேக் அங்கே வச்சுருப்பாரு. அதை எடுத்துக்கிறாரு. எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. உங்கள் பேர் என்னன்றாங்க. ஜிம்மின்றாங்க. உங்கள் பேர் என் பேர் ஒயன் இவன் பேர் இவன் சொல்கிறாங்க. ஹாய் ஹலோ அப்படின்ட்டு எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க. நீ எங்கேருந்து வர ஜிம்மின் அப்படின்றாங்க. நான் பூசான்லேருந்து வரேன்ருக்கு. பூசான்லேருந்து வரியா ஆமாம். வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்றாங்க. ஹாஸ்டல் அப்படின்றாங்க. ஹாஸ்டல்லையா சரி சரி உனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களான்றாங்க. இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்றாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்கிறேன். நாங்கள் 2 பேர் இருக்கோமேன்றாங்க. இல்லை நீங்கள் வேறு யாரையும் கேட்குறீங்கன்னு நினச்சிட்டேன். நம்ம இப்போ தானே ஃப்ரெண்ட் ஆனோம்னாங்க. ஆமாம் இனிமேல் நாங்கள் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். சரி யாராவது கேட்டால் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு இவன் பார்க்க அழகாக இருக்கலாம் இவன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்றாங்க. இவங்க 3 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ லன்ச் டைம் தான். இவங்க 3 பேர் நம்ம ஒயன் தான் கூப்பிட்றாங்க. வா ஜிம்மி நம்ம 3 பேர் ஒன்றா சேர்ந்து போகலாம் கேன்டீனுக்கு அப்படின்றாங்க. சரி போகலான்ட்டு இவங்க 3 பேருமே வராங்க கேன்டீனுக்கு. அப்போது ஒயனும் நம்ம யோன்ஜனும் ஒரு டேபிளில் போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. ஜிம்மின் இன்னும் வாங்கலை. ஜிம்மின் வந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு இப்படி இருந்து டேர்ன் பண்ணுறாரு பாருங்க. அங்கே ஒரு பையன் வந்துட்டு டம்முன்னு இடிச்சிடறான். அவர் வந்து சீனியர் வேற. ஜிம்மின் இடிச்சதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு அவன் தான் இடிச்சிருப்பானே இவனை கத்துறான் பார்த்துட்டு. நீ பார்த்து வர மாட்டேன் இப்படி வந்துட்டு மேலே அடிச்சு ஃபுட்டெல்லாம் கொட்டிட்டேன் போ அப்படின்றாங்க. இதை வந்துட்டு ஒய்யனும் யோன்ஜுன்னு பார்க்குறாங்க. அவர் தானடா வந்து இடிச்சாரு. ஆனால் இவனை என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டஸ்ட்பினில் போட்டுடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே ஒரு 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 கார்னருக்கு போயிடுறாரு. இது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒய்யன்கிட்டையும் யோன்ஜுன்கிட்டையும் சொல்கிறாரு. சரி போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அவர் பர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பைசா எடுத்து எண்ணி பார்க்குறாரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் மறுபடியும் ஃபுட்
வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த எண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது, இப்போ கம்மியாக இருக்குது, இப்போ நைட்டுக்கு சாப்பிட முடியாதுல்ல, வேண்டாம் சம்டைம் தான் ஜூஸ் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு மில்க் பாட்டில் வந்து வாங்கிக்கிறாரு. அந்த இப்போ கம்மி அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதை போய் வாங்கிட்டு வர்றாரு. என்ன செம்மி நீ சாப்பிடலையா அப்படின்ட்டு ஒய்யனும் யோனிச்சனும் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து பசியே இல்லை அப்படின்றாங்க. இல்லை இப்போ தான் ஃபுட் வாங்கிட்டு வந்து அது கீழே கொட்டிட்டுனாலையா? இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்றது மாதிரி தோணலை, இந்த ஜூஸே போதும் அப்படின்றாங்க. நீ உண்மையாக சொல்கிறியா? போதும் உனக்கு இதேன்றாங்க. எனக்கு போதும் அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல இதை பற்றி விட்டுறாங்க. இப்போ இவர் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு இவங்க கூட மறுபடியும் வந்து கிளாஸ்க்கு போயிடுறாரு. ஒரு பர்சன் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, இவன் ஏன் வந்துட்டு அப்படி ஃபுட் வாங்காம பைசாவை எண்ணி பார்த்துட்டு ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து இடிச்சிருப்பாரு இல்லையா, அவனும் ஒரு சீனியர் தான், அவன் சாதாரண பையன் தான். அந்த பையன்கிட்ட போயிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த பையன் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஜங்குக்? அந்த பையன் வர ஜங்குக் தான். என்ன ஜங்குக் எது கூப்பிட்டுருக்கு? இங்கே பாரு, நீ ஒரு பையன் இடிச்சதானேன்றாங்க. ஆமாம் ஆமாம், அவன் தானே என்ன அடிச்சான். ஏய் அவனும் நடிக்கல, நீ தான் அவனை போய் இடிச்ச, நான் பார்த்தேன். அவனோட ஃபுட்டை வந்துட்டு தட்டி விட்டுருக்கியே, அவனுக்கு அகைன் வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்றாங்க. நான் எதுக்கு வாங்கி தரணுன்றாங்க. இப்போ நீ ஒரு தப்பு பண்ணா நீ தான் மன்னிப்பு கேட்கணும் சரியா? நீ அவன்கிட்ட ஒரு சாரியும் சொல்லலை, அவனையும் திட்டிட்டு அவனுக்கு ஃபுட்டும் நீ வாங்கி கொடுக்காம இருக்க. அவன் வந்துட்டு வந்து பைசா பே பண்ணி தானே வாங்கியிருப்பான், அவன் பைசா மறுபடியும் எதுக்கு செலவு பண்ணணும், நீ போய் வாங்கி கொடுன்றாங்க. என்கிட்ட எதில் பைசா என்கிட்ட இல்லை, நான் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி நீ பைசா போட்டு வாங்கி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இதை கொண்டு போய் இந்த பையன்கிட்ட கொடுன்றாங்க. நீயே போய் கொடுக்க வேண்டான்றாங்க. தப்பு பண்ணது நீ தானே, நீ போய் கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு அவர் என்ன வாங்கியிருப்பாரு ஜிம்மின்னு அதே ஃபுட் அதை இவர் வாங்கி இவர் கையில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு வந்து காமாக பேசணும், அதை விட்டு சாஃப்டாக பேசணும், சும்மா வந்துட்டு மிரட்டுற சீனியர்ன்ற இதெல்லாம் பேசினா அவ்வளோதான் ஒன்று அப்படின்றாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டை வாங்கிட்டு போய் அந்த பையன் போயிட்டு அந்த அவன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் பேர் வந்துட்டு ஜிமின் அப்படின்னா அங்கே வந்துட்டு பையன் கூட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நேம் வச்சு அவங்க சொல்கிறாரு அவர் பேர் அவன் பேர் ஜிமின்னு, இந்த டிபார்ட்மெண்ட் தான் போய் கொடு அப்படின்றாங்க. இங்கேருந்து இவர் போயிட்டு ஜிமின் அங்கே அந்த கிளாஸ் ரூமில் வராரு. இவர் சீனியர்ன்றதுமே எல்லாருமே எதிர்க்கிறாங்க. எந்திரிச்சிட்டு இந்த ஜிமின்னு சொல்லிட்டு இந்த தேடுறாரு. அந்த ஜிமின் அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஏன் இங்கே வா அப்படின்றாங்க. ஜிம்மினமா என்னையா அப்படின்றாங்க. அவங்க ஒன்று அங்கே வான்றாங்க. ஜிம்மி போயிட்டு என்ன சீனியர்ன்றாங்க. இது குடி அப்படின்றாங்க. என்னது நம்ம ஃபுட்டு நான் தெரியாமல் கொட்டிட்டேன்னா இந்த அது குடி அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல அதுக்கு குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே யோஞ்சனும் நம்ம வயனும் தான் என்ன ஜிம்மின் நீ ரொம்ப பசிக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் இல்லை இல்லை உன்னோட ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுல, அவன் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ வேஸ்ட் பண்ணாத, நீ சாப்பிடு, நீ ஜூஸ் மட்டும் தானே குடிச்சிருக்க, உனக்கு கண்டிப்பாக பசிக்கும், நீ சாப்பிடு, நாங்கள் கேட்டப்போ தான் நீ வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ பாரு நீ அவரே வேணாலும் கொடுத்துட்டாரு, நீ சாப்பிடுன்றாங்க. சரி ஜிம்மின் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கேன்டீனில் வந்து தூரமாக இருக்கா, அதனால இவருக்கு போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்களும் சாப்பிட்றதுக்கு இல்லை நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, உனக்கு பசிச்சிருக்காப்பா, நீ பசிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னியா அப்படின்றாங்க. இல்லை இல்லை இதை சாப்பாடு வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் நான் சாப்பிட்றேன்றாங்க. சரி சாப்பிடு அப்படின்றாங்க. இவருமே சாப்பிட்றாரு. இதெல்லாம் ஒரு பர்சன் அங்கே ரெண்டு பார்த்துட்டு அவருக்கு இப்போதான் கொஞ்சம் ஸ்மைலே வருது. ஏன்னா இந்த பையனோட முகத்தில் ஒரு பசி இருந்திருக்கும், அதை பார்த்துருப்பாரு. அவர் பார்த்துட்டு தான் அவருக்கு பைசா என்னது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவருமே போயிடுறாரு. இப்போ அவர் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ காய் கேட்குறாரு. என்ன ஜங்கு என்னடா இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஒரு சின்ன வேலையே வெளில போயிருந்தேன்னா அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுடா, அதை பார்த்துட்டு எனக்கு வந்து எங்கள் மனசை கேட்கல, சரின்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்ற விஷயத்த சொல்கிறாரு. இந்த பையன் பேரை மட்டும் சொல்லாமல் இப்படி சொல்கிறாரு. என்னோட ஜங்குக்கானா ஜங்குக்கா தாண்டா, நீ வந்துட்டு எவ்வளோ மற்றவங்களும் எவ்வளோ கேரிங்காக இருக்கா, ஆனால் வெளில பார்க்குறவங்களும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, நீ ஏதோ ரகடு, நீ வந்துட்டு ஏதோ நீ வந்து பெரிய புள்ளின்ற மாதிரி உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்கடா அப்படின்றாங்க. ஆனால் நீ யாரையுமே புள்ளி பண்ண மாட்டேன், நீ எல்லாருமே சேவ் தான் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கூட பிரச்சனையே இல்லைக்கா, எல்லாருமே நம்ம காலேஜ் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், வந்துட்டு சேஃபாக இருக்கணும், சும்மா பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, சீனியர் ஜூனியர் அப்படின்றதுக்காகலாம் ஒரு இதாக இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிட்டு பேசிட்டு போய் விட்டுறாரு. இப்போ ஈவினிங் தான் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் வெளில வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் தான் வேகமாக ஹாஸ்டலுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேகமாக நடக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. ஜங்குக்கு தான் லாஸ்ட்டாக பைக்கில் வந்திருப்பாரு. இப்போ பார்க்குறாரு இந்த பையன் எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இவங்க என்ன ட்ரெஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காரு. ஒரு யூனிஃபார்மில் ஒரு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. போட்டு ஒரு கவரில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பின்னாடி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறமா ஜிமின் எங்கே போனாரே தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஒரு டிராஃபிக் வந்ததுக்கப்புறம்
ஜங்குக்குமே சரி இங்கே போயிருப்பான்ட்டு இவர் வந்துட்டு போயிடுறாரு. இப்படி தான் டெய்லியுமே ஜிம்மின்னு வந்துட்டு யோன்ஜின் கிட்டேயும் சரி, நம்ம ஒயன்கிட்டயும் சரி நார்மலாக பேசுவார், ஃப்ரெண்ட்லாம் இருப்பார். அதை தாண்டி எதுவுமே அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டார். அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் அவர் வாங்கி கூட மாட்டார். அப்படி தான் இவர் இருப்பார். மதியம் லஞ்செலாம் வந்துட்டு அளவாக கரெக்டாக வாங்குவார். அந்த நான்வெஜ்லாம் வாங்க மாட்டார். வெஜிடேரியன்லேயே நார்மலாக வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருப்பார். உங்களுக்கு எல்லாமே புரியலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன்டா. நம்ம ஆக்சுவலாக ஜிம்மினுக்கு வந்துட்டு யாருமே கிடையாது இந்த இந்த ஒன் ஷாட்டில். அவருக்கு வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் தான். அவர் பூசன் ஆர்ஃபனில் தான் வளர்ந்துருப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் இறந்துருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஆர்ஃபனில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான். ஜிம்மினுக்கு அதுக்கப்புறம் யார் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்னு கூட தெரியாது. அவர் ஆர்ஃபன்லேயே வளர்ந்துருப்பாரு. அப்புறம் நல்லா படிப்பார். அதில் அவருக்கு ஸ்காலர் கிடைச்சி தான் இந்த காலேஜ்லேயே அவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவங்க ஆர்ஃபனில் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பசங்க வந்து வெளில போய் ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். வெளில அவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம். பொண்ணுங்கன்னா மட்டும் 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுப்பாங்க. இவர் வந்துட்டு 15 இயர்ஸ் இருக்கும்போதே வெளில வந்திருப்பார். வெளில வந்துட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து தான் அவர் வந்து தங்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்ட் டைம் ஒர்க் பார்த்து அவரோட செலவுக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணிப்பார். அவர் ஒரு ரூம் ஒரே ஒரு ரூமில் தான் ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கிட்டு இருப்பார். இப்படி தான் அவர் வந்துட்டு இருக்கார். அப்படி தான் இந்த நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த காலேஜில் வந்துட்டு அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால தான் அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாமே ரிச்சான பீப்புள்ஸ் தான். இவங்க கூட தான் இவர் வந்து இப்போ படிக்கிறாரு. இது யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா ஸ்காலர்னால் மேக்ஸிமம் வெளில சொல்ல மாட்டாங்க நம்ம யூனிவர்சிட்டியில். அது ஏன்னா அவங்க வந்து யாரும் புள்ளி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. அதனால தான் இவங்க யாருக்குமே தெரியல ஜிம்மினை பற்றிட்டு. ஜிம்மின் வந்துட்டு அவன் ஒர்க் போகிறாரு. அவர் வந்து ஒரு கெஃபேல தான் ஒர்க் பண்ணுறாரு போயிட்டு. ஆனால் அங்கே கெஃபேல உள்ளவங்க ரொம்பவே வந்து சாஃப்டாக பேசுவாங்க. அங்கே ஒரு ஆன்ட்டி தான் அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஓன் சன் மாதிரி நடத்துவாங்க. இவருமே அவங்க வந்து டைம் கூட பார்க்காம ஒர்க் பண்ணுவார். அவருங்க வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணாது ஜிம்மின் போப்பா அப்படின்ட்டு. ஜிம்மின் வந்துட்டு எங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு தான் வராரு. இவ்வளோ நாள் அங்கே ரெண்ட்டில் இருந்துருப்பார். இப்போ ஹாஸ்டலில் வந்து அவருக்கு ஃப்ரீ தான். அவருக்கு இன்னுமே பைசா வந்து மிச்சமாக தான் ஆகும். அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸும் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவரால் முடிஞ்சு போகலாம் இந்த மணியில் கொஞ்சம் அந்த ஆர்ஃபனேஜஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் வளர்ந்துருக்காருலையே அந்த இடத்துல. அந்த ஃபாதர் தான் பாசமாக இருப்பார் ஜிம்மின் மேலே. ஆனால் அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்களே அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வந்திருப்பார். ஏன்னா அப்பப்போ போயிட்டு பார்த்துட்ருப்பாரு. இப்போ ஜிம்மின் தான் ஆர்ஃபனேஜ் அந்த கெஃபேக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி தான் டெய்லி ரிட்டர்ன் போயிட்டு வருவார். ஒன் டே அந்த கெஃபேக்கு ஜங்குக்கு அவங்களோட டீம் வந்து வராங்க. வந்துட்டு இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த கோக்கு அப்புறம் காஃபி, சாண்ட்விச், பர்கர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. பர்கர், பீஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஒரு பையன் தான் அழகாக க்யூட்டாக வந்துட்டு, சார் இது உங்களுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. வைக்கும்போது இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாரு. டே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஷாக் ஆகிடுது. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜிம்மினோட யூனிஃபார்மில் வேறு இருக்காரு. சரி இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிம்மினுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுற பையனை மட்டுமே அவர் நடந்துக்கிறாரு. வேறு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாரு, ஜிம்மினை காய் பார்க்குறாரு, மேக்கப் பார்க்குறாரு. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறான், இவன் நம்ம ஜூனியர் தானேன்னு சொல்லிட்டு டே வந்துட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறான் ஜிம்மின் இங்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. ஜிம்மின் வந்து ஆனால் அங்கே உள்ள ஓனர் இருக்காங்களே அவங்க ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா. வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட வந்து மாற்றி விட்றாங்க. நீ பாரு இப்போ இந்த டியூட்டின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பையன் வந்துட்டு இப்போ பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே அரைக்குறையாகவே சாப்பிட்றாங்க. ஏன்னா யாருக்குமே மனசே இல்லை. ஏன்னா ஜிம்மினை இங்கே பார்க்குறது இவங்க வந்துட்டு ஜிம்மின் வந்து இவங்க கூட படிக்கல, ஒரு வேறு டிபார்ட்மெண்ட் தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு மாதிரி இன்னசென்ட்டு குழந்த மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இப்போ தான் யோசிக்கிறாரு. இவர் காசை வந்துட்டு அங்கே எண்ணி பார்த்துருப்பாரு இல்லையா, பைசா எண்ணி பார்த்ததுன்னு ஞாபகம் வருது. இவன் ஒர்க் பண்ணுறானா, ஏன் இவனோட ஃபேமிலி வந்து இவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலையா, இவன் எதுக்காக ஒர்க் பண்ணுறான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவருக்குள்ள திங்க் போயிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இவங்க எல்லாம் பாதி சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு காயும் சொல்கிறான், ஏன்டா இவன் எங்கே ஒர்க் பண்ணுறான் அப்படின்றாங்க. தெரியலடா, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், இவ்வளோ நாள் இவன் ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இவன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான் எனக்கு தெரியும், அதை தாண்டி அப்படி ஒர்க் பண்ணுறான்னா எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரி நம்ம வந்து நாளைக்கு கேட்கலாம் அந்த பையன்கிட்ட ஏன்னா அப்படின்னு
சொல்கிறாங்க. சரி இல்லைடா நம்ம கேட்கக்கூடாதுடா, அது வந்து அவனோட இது, நம்ம வந்து இப்படி கேட்டோம்னா ஒரு மாதிரி அவனும் சிம்பத்தில் பார்க்குற மாதிரி நினைப்பான்டா, வீட்டு நம்ம கேட்க வேணாம், நான் நார்மலாக உங்ககிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டுட்டே சொல்கிறாரு. அவன் என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுவான், அவன்கிட்ட எனக்கு ஒரு நாள் பேசுறது தெரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்றாங்க. ஒர்க் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை, அவனுக்கு என்ன ரீசன் தெரியல, அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன நம்மளுக்கு தெரியலடான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் வராரு. வந்துட்டு ஹோம்ஒர்க் எல்லாமே அவர் வந்து வீட்டில் பண்ண மாட்டார், எல்லாமே இங்கேயே உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாரு. ஃப்ரீ டைமில் யுவன்ஜனும் நம்ம பையனும் விளையாடிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் உட்காந்து எழுதிட்டே இருப்பார். அப்போது ஜங்குக் அங்கே வந்துட்டு விண்டோஸ் கிட்ட பார்க்குறாரு. ஜங்குக் வந்துட்டு இப்படி வந்து பார்க்குறதுலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. இவர் வந்துட்டு இங்கே பார்க்குறாரு, ஏன் இங்கேயே உட்காந்து எழுதிட்டு இருக்கான், நீ என்ன தான் பண்ணுற அப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு இன்றைக்கி தான் ஜிம்மினை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் வேகமாக ஹாஸ்டலுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கவர் வந்து கையில் எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாரு. இப்போ ஜங்குக்குமே பின்னாடி பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இவர் கூட அவரும் நடந்து தான் வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் பேக்கில் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ஜிமின் எதையுமே பார்க்கவே இல்லை, பின்னாடியோ முன்னாடியோ, அதாவது பின்னாடி சைட்லாம் பார்க்கல, யாரோ ஒரு நடந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டு அங்கே அந்த கெஃபேக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஜங்குக்கு வந்துட்டு அந்த அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதாவது அந்த கெஃபேக்கும் ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதில் தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. உட்காந்து அப்படியே நின்றுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட டைம் வந்து 10 o'clock பக்கம் ஆக போகுது. அந்த கெஃபே ஒன்று சொல்கிறாங்க, ஜிம்மின் டைம் ஆயிடுச்சு, நீ சேஃபாக போப்பா ஹாஸ்டலுக்கு அப்படின்ட்டு. ஓகே ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி வராரு. இப்போ ஜங்குக்கு பின்னாடியே வராரு. ஜிம்மின் வந்துட்டு அங்கேருந்து வரும்போதே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் போயிட்டு அதை வீட்டில் க்ளோஸ் பண்ண போகிற டைம் அங்கே போயிட்டு ஒரே ஒரு பர்கர் மட்டும் வாங்கி அவர் உட்காந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு இந்த மாதிரி இது பூராவுமே பிரிட்ஜ் பக்கம் தான், அந்த பிரிட்ஜ்லேயே போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம், அந்த மாதிரி அந்த அதான் சொல்லுவாங்க கையேந்தி கிடையாது, ஆமாம் அந்த இதுக்கு அது மாதிரி நின்றுருக்கும். அதில் தான் அங்கே உள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் அவர் வந்து வாங்கியிருப்பார். வாங்கிட்டு அந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அங்கேயே சாப்பிட்றாரு. வீட்டுக்கு போனால் ரொம்ப ஆறிடும்ல, அவர் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துட்டு அதை சாப்பிட்டுருக்காரு. என்னவோ தெரியல, இதை பார்க்குறப்ப ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ்வளோ சின்ன பையன், ஏன் இப்படி இந்த இடத்துல உட்காந்து எதுக்காக சாப்பிடணும், அவன் படிக்கிறான், படிச்சுட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு தானே இது, ஏன் இப்படி வந்துட்டு இருக்கான், என்ன காரணம், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் அவன் படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி வேலை பார்க்கணும், எதுக்கு இப்படி நைட்டை வந்து பார்க்கணும்னு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குமா பின்னாடியே வராரு. எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு பெரிய வீடு, அதுக்கு மேலே ஒரு குட்டி ரூம் இருக்குது. அதாவது மொட்டை மாடியிலலாம் ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ரூமு. இவர் இங்கேருந்து போயிட்டு அந்த ஸ்டெப் வழியாக மேலே போகிறாரு. மேலே போயிட்டு ஒரு சின்ன ரூம், இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பின்னாடியே வராரு. வந்துட்டு ஜிமின் பார்த்தா அங்கே போயிட்டு ரூம் வந்து லாக் பண்ணிடுறாரு. குட்டியாக ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த விண்டோஸில் வந்து தெரியுது. ஜங்கு கீழே இருந்ததுன்னு பார்க்குறாரு. அவருக்கு தான் ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்குது, எதுனா அவருக்கே தெரியல எதனாலன்னு சொல்லிட்டு. இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுறியா நீ, ஏன் இப்படி கஷ்டப்படுற ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் காலேஜில் வந்து வராரு. காலேஜ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மைண்டே சுத்தமாக இல்லை, பேசவே மாட்டேங்கிறாரு யார்கிட்டுமே. அப்போ காய் கேட்குறாரு, ஏன் ஜங்குக்கா நீ இவ்வளோ அமைதியாக இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் காய் இப்போ நீலாம் வந்துட்டு எதில் செலவு பண்ணி, நீ செலவு பண்ணுற மணி யாரோடதுன்னு கேட்குறாங்க. என்னோட அப்பாவோடதுன்றாங்க. நீ வந்துட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா, நம்ம இவ்வளோ மணி செலவு பண்ணுறோம், நம்ம இவ்வளோ சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி வருதுன்னு என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன். இல்லைடான்றாங்க. என்னைக்காவது நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கு நீ பார்த்துருக்கியான்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. இதை இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது டேவும் சரி மெக்கும் சரி இவங்க பக்கம் திரும்புகிறாங்க. ஏன் ஜங்கு இப்படி பேசுகிறான் திடீர்னு சொல்லிட்டு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் தானே என்னடா நினைப்பா அப்படின்றாங்க. அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்டா, வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உன்னோட ஒரு சின்ன பையனை வச்சுக்கேன், ஒரு 2 வயசு ஒரு சின்ன பையன் அப்படி கஷ்டப்படான்னு என்ன பண்ணுவான்னு இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீ யார்கிட்ட சொல்கிற, நீ யாரையாவது அப்படி சொல்கிறியா, மீன் பண்ணி சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ டே கேட்குறாரு, நீ ஜிமினை சொல்கிறியா ஜங்குக்கு அப்படின்றாங்க. அவர் வந்துட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாரு. ஆமாட்டா நானே அதை கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் கேட்டால் அவங்க என்ன எடுத்துப்பான் அப்படின்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறான்டா, இங்கே ஃபீஸ் கூட அதிகம் தான், இங்கே படிக்கிறான், அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவன் அங்கே போய் வேலை பார்க்கணும், இவங்க வீட்டில் இங்கே படிக்க வைக்கிறாங்கன்னா அவனை பார்த்துக்கிறதுக்கு மற்ற செலவு அவங்களால ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமே அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு இப்போ தான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இல்லை ஜம்புக்கா, உனக்கு ஒரு விஷயம் நீ மறந்துட்டியான்றாங்க. என்னன்னு இங்கே ஸ்காலரில் கூட படிக்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. ஸ்காலரா அப்படின்ட்டு இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. ஆமாம், அங்கே ஸ்காலரில் படிக்கிறாங்க, ஆனால் ஸ்காலரில் தான் படிக்கிறாங்கன்ட்டு யாரும் அதிகமாக வந்து காலேஜ்லேயே சொல்ல மாட்டாங்க வெளியில். ஏன்னா யாராவது புள்ளி பண்ணுவாங்க, ரிச் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க புள்ளி பண்ணிடுவாங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க. உனக்கு வந்து அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது அப்போ தான் ஜம்பு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மதியமாக என்ன பண்ணுறாரு, லஞ்ச் டைமில் அங்கே பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாரு, ஜெமினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதில் தான் அவரும் போயிடுறாரு. அதுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு பியூன் இருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்ட் வேணும் எனக்குன்றாங்க. யாரோடது தம்பி, எதுக்குன்றாங்க. ஜங்குக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக்கு எவ்வளோ நல்ல பையன், அந்த காலேஜ்க்கே வந்துட்டு ஜங்குக்குனா எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோ வந்து ஒரு நல்ல பையன், எல்லாத்துக்குமே பெஸ்ட் டேலண்ட் அப்படின்னு தெரியும். அந்த பியூன்ட்ட வந்து கேட்குறாரு, ஒரு பையனோட ரெக்கார்டு வந்து எனக்கு வேணும் அப்படின்றாங்க. யாரோடதுன்னு அவரும் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு வேணும்னா அவர் வந்து கொஞ்சம் எடுத்து புரிய வைக்கிறாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறாரு. அதில் வந்துட்டு ஜிமின் அதோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அவர் எங்கேருந்து வராரு, அவர் ஸ்காலரில் தான் படிக்கிறாரு, அவரோட ஆர்ஃபனில் தான் வளர்ந்துருக்காரு, அவருடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஜங்குக்கு அதை படிக்கும்போது அவர் கண்ணில் டியர்ஸ் வந்து கொட்டுது. ஏன்னா அவருக்கே இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சின்ன வயசில் நீ வந்து எவ்வளோ கஷ்டப்படுறியா, ஏன் இப்படி, இங்கே எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாரு, நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதே மாதிரி அவர் வந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு டேக்கிட்டே யார்கிட்டயுமே ஒரு ஷேர் பண்ணவே இல்லை இதை பற்றி. ஆகவே நெக்ஸ்ட் டே ஜிமின் அதே மாதிரி தான் வராரு. அப்போ ஜிமின் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பூனைக்குட்டி வந்துட்டு ரொம்ப பாவமா அந்த பிரிட்ஜ் ஓரத்தில் இருக்குது, அதுவும் கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு மில்க் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து வச்சு ஊற்றி கொடுக்குறாரு. அது ஒரு பவுல் மாதிரி வச்சு அது வந்து குடிக்குது. இங்கே பாரு கிட்டி, இப்படிலாம் வரக்கூடாது, என்ன இப்படிலாம் வந்தால் இங்கே யாருன்னா அடிச்சு போட்டு போயிடுவாங்க, சரியா, பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டிக்கு வந்துட்டு அந்த மில்க் வந்து குடிச்சிட்டு அதை கூட்டி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தள்ளி போனால் சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அந்த பிரிட்ஜை தாண்டினா அந்த இடத்துல போய் விடுறாரு. நீ இது உள்ள போயிட்டா கண்டிப்பாக உன்னோட ஃபேமிலி யாராவது அங்கே இருப்பாங்க, நீ வந்து அவங்க கூட போய் ஜாயின்ட் ஆகிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் விட்டுறாரு. அதுவுமே ஓடிட்டு அங்கே போயிட்டு அந்த அந்த ஃபாரஸ்ட்குள்ளே விட்டு அது ஓடி போயிடுது. இது எல்லாத்தையுமே ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. வந்துட்டு ஒரு பூனை மேலே கூட நீ இவ்வளோ வாசம் வச்சுருக்க, இவ்வளோ கேரிங்காக இருக்க, ஆனால் நீ வந்துட்டு ஏன் இப்படி தனியாக கஷ்டப்படுற, நீ யார்கிட்டையும் அதிகமாக பேசுறதே இல்லை, கிளாஸில் ஒய்யன் அண்ட் யோஞ்சன்கிட்ட பேசுகிறத தாண்டி நீ யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அகைன் வர்றாரு. அடுத்த நாள் வர்றாரு. அப்போது ஜிமின் கிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டு வர்றாரு. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சது எதையுமே அவர் வந்து காட்டிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நினைச்சா சிம்பதியில் நம்மகிட்ட பேசுறாங்க பழகுறாங்கன்னு அவர் நினைப்பாருன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டா அந்த கிளாஸ் ரூம்ல வராரு. வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்றேன், யோன்ஜன் வந்துட்டு நம்ம ஜங்குடைய கசின் பிரதர் தான். யோன்ஜனும் வந்துட்டு ஒய்யனுக்கும் அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போதான் இவர் ஜெமின் வந்து ஜங்கு வந்து கிளாஸ் ரூம்ல வராரு. வந்துட்டு யோன்ஜன் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. ஜங்குக் அங்கே என்ன பண்றீங்கன்னு இருக்கு, நான் சும்மா தான் வந்தேன் சொல்லிட்டு அவர் ஜிமின் கிட்ட தான் போறாரு. வந்துட்டு ஜிமின் அப்படின்றாரு, சீனியர் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜக்கா மிக்க எல்லாருமே சரி, இவருக்கு சீனியர் தான் தெரியும். உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பாரு, இவங்க சொல்லியிருப்பாங்க ஜங்குக்கு பற்றி, அதனால ஜங்குக்கு அவருக்கு தெரியும். ஜங்கு வந்துட்டு சொல்லுங்க சீனியர்ன்றாங்க. என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்றாங்க. எங்கே அப்படின்றாங்க. வான்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டெரஸில் தான் நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு நான் மட்டும் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கேளுங்க, நான் தப்பாக நினைக்க மாட்டேன்ருக்கு, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டாவா, ஏன் சீனியர் நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்ற போது, இல்லை எனக்கு வந்து ஒன்று பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்துட்டு எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பியா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, ஏன் யார் கூட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசிட்டு தானே இருக்கேன் யோன்ஜன் கூட ஒய்யன் கூடலான்ட்டு. அப்படி இல்லை, எப்போவுமே நம்ம தனியாக இருந்துட முடியாது ஜிமின், நம்ம வந்துட்டு அதை தாண்டி அவங்களும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நான் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ரிலேட்டிவ் மாதிரி கூட இருக்கலாம்னு வச்சுக்கேன்றாங்க. ரிலேட்டிவா அப்படின்னு ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறாரு. சின்ன வயசுல இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே ஜிமினை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை
இனிமேல் எங்களால் பார்த்துக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்ஃபனில் வந்து விட்டுருப்பாங்க. அதை வந்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ ஒரு லைட்டாக டேர்ஸ் ஒரு டக்குன்னு ஜங்குக்கு தெரியாமல் அதை தொடச்சிட்டு, இல்லை ரிலேட்டிவ்லாம் வேண்டாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு சீனியராக இருந்தாலும் எனக்கு அதுவே போதுன்றாங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு புரியுது எங்கேயும் ஹர்ட் ஆயிருக்கான், அந்த வேர்ட்ஸ் வந்து அவனை ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு, சரி ஓகே ரிலேட்டிவ்ஸ்லாம் வேண்டாம், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். சரி உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு எதனா வேணும், இல்லை நீ வந்துட்டு எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லு சரியான்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஏன் திடீர்னு என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, நான் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ வந்துட்டு என்னால் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ஒன்று நீ கிளாஸில் இருப்ப, அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணுவ, இல்லைன்னா படிக்கிற, இல்லைன்னா அதை தாண்டி ஹாஸ்டல் போயிடு, அதுக்கப்புறம் பார்க்க முடியல, நீ வெளில எங்கேயும் வர்றதே இல்லை, அதனால தான் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் யோன்ஜுன் இவங்களாம் ஒன்றா தான் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு யோன்ஜுன் கிட்ட என்ன சொல்கிறாரு ஜங்குக்கு, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணுன்றாங்க. ஏன் ஹயாங் திடீர்னு சொல்லிட்டு நீ இன்வைட் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே இன்வைட் பண்ணுறாரு. அப்போது ஜிமின் வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வரல அப்படின்றாங்க. நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் ஜிமின் சொல்கிற, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எப்போதும் வரமாட்டேன்ற, உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேற, ஏன் இப்படி இருக்க, என்னை வந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு நீங்கள் கூட வா வீட்டுக்கு, நான் ஹயாங்கிட்ட இருந்தாலும் சொல்லிட்டேன் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன், ப்ளீஸ் வா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமினும் அவங்க வீட்டுக்கு வராங்க. இது வந்துட்டு ஒரு சண்டே தான்டா, வீக்கெண்டில் தான். ஜிமின் வந்துட்டு நைட்டுக்கு தானே நம்ம ஒர்க் போகிறோம், ஈவினிங் தான் ஒர்க் போகிறோம், நம்ம வந்துட்டு இப்போ டேயில் சும்மா தானே இருக்கோம் போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இங்கே ஜங்குக் வீட்டுக்கு தான் வராரு. ஜங்குக் வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட அங்கிள் ஆண்டி, அதாவது யோன்ஜுன் அப்பா அம்மாவும் இருக்காங்க. வந்துட்டு ஒய்யனும் கூட வராங்க. வந்துட்டு கட்டே மெக்கு எல்லாருமே இருக்காங்க. வந்துட்டு ஜிம்முக்கு போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நிறைய பேரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாரு அவரு பார்க்குறதுக்கு. ஆனால் இவங்க எல்லாரும் ரொம்ப கைண்ட் பீப்புள் தான், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு நம்ம ஜிம்மினை பற்றி. அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பார். ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாத்தையும் அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு என்னெல்லாம் நடக்குதோ காலேஜில் அதெல்லாம் அவர் வந்து சொல்லுவார். அப்படி தான் ஜிம்மினை பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார். அவங்க அம்மாவும் சரி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நம்ம வந்துட்டு நான் ஜிம்மினை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் நடந்துக்கிட்ட அந்த கேரக்டர்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால் சரி கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இன்னைக்கு ஜங்கு கூட்டிகிட்டு வரும்போது ஜிம்மினோட அம்மா, அதாவது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஜிம்மின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அதாவது இவரை பற்றி மற்ற தெரியணும் இல்லை, நார்மலாக பாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவருக்கு நிறைய இந்த ஃபுட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ யோன்ஜனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்மினை வந்துட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ வந்து பேப்பர் பண்ணுறாங்க, எவ்வளோ இதாக கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. இந்தாப்பா சாப்பிடு, இதை எடுத்துக்கோ, இதை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு போதுன்றாங்க. நீ ஆண்டின்னு கூப்பிட வேணாம், நீ அம்மானே எனக்கு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அம்மாவான்னு சொல்லிட்டு ஆமாம் என் அம்மானே கூப்பிடுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், உங்கள் அம்மாவோட ஞாபகம்லாம் உங்களுக்கு வருது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா அப்படின்றாங்க. சரி நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக் வீட்டெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்றாங்க. ஜங்குக் ஜிம்மினை கூட்டிகிட்டு எல்லா ரூமுமே சுற்றி காட்டுறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. இந்த ரூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த வீடு பூரா சுற்றி காமிக்கிறாரு. ஆனால் ஜங்குக் வந்து ஜிம்மினுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தது இப்படி வீட்டை சுற்றி பார்க்கறது சந்தோஷம் இல்லை. ஆனால் ஜங்குக்கோட அம்மா அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு மதர் ஃபீல் வந்து கிடைச்சிருக்கும். அது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட ஹேண்டை வந்து ஜிம்மின் வந்து பிடிக்கிறாரு. சொல்லு ஜிம்மின் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படின்றாங்க. நீ சீனியர்னு கூப்பிடாதே, என்ன ஜங்குக்குன்னு கூப்பிட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்றாங்க. ஓகே ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எதுக்குன்னு சொல்லும்போது, இல்லை உங்களோட அம்மா வந்துட்டு என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க, அதுவும் என் அம்மானு கூப்பிட சொன்னாங்க, ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ வரைக்கும் ஜிம்மின் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அவரை பற்றி எதையுமே ஜங்குக் கூட ஷேர் பண்ணலை. ஏன்னா அவருக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்க அப்போ தானே சொல்ல முடியும், யாரையும் நம்பி அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாருனா ஜிம்மினை வந்துட்டு கொஞ்சம் பக்கமாக எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரியல, அவருக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம்மின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. அவர் எப்படி நினைக்கிறாருன்னா ஜிம்மினும் மற்ற பசங்க மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக இந்த ஏஜுக்கான லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மின் போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பர்சனை வந்துட்டு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது, ஒரு ஹக் ஃபீல் வந்து கொடுக்குது. அவருக்கு வந்துட்டு ரொம்ப வார்மாக ரொம்ப நெருக்கமாக மனசுக்கு நெருக்கமாக ஒருத்தவங்களா தெரியுறாங்க. அவரும் போயிட்டு ஜங்குக்கு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமான்னு கேட்குறாங்க. கேளு அப்படின்றாங்க. எல்லாரும் உங்களை வந்துட்டு காலேஜில் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல
பையன், ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க அப்படி எல்லாமே நல்லா காலேஜ்லாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவர் வந்து கொஞ்சம் ரூடு அப்படின்லாம் சொன்னாங்க. இதில் எது உண்மைன்னு சொல்கிறாங்க, நீ எதை நம்புறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டு, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே ஹர்ட் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த வேர்ல்டில் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் இதை கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி என் கூடயாவது நீ இப்படி ஃபீல் பண்ணுறல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜங்குக்கோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது ஜிமின் மேலே. அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினை வந்துட்டு. அவருக்கு வந்து சின்னதாக கூட ஜிமினோட ஹர்ட் ஆகக்கூடாது. அவர் வந்துட்டு ரொம்ப ரிச்சான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காருன்னா அவருக்கு வந்து அதில் ஹாப்பி இல்லை. ஜிமின் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு பர்சனை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவர் கண்ணில் வந்துட்டு அவர் லவ்வுக்காக ஏங்குற ஒரு அந்த இதை வந்து பார்த்துருப்பாரு. அது வந்துட்டு அந்த ஏக்கமே ஒரு கண்ணில் வந்து இருக்கக்கூடாது. அவர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அவர் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை அவர் அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்லியிருப்பாரு. அம்மா ஒருவேளை நான் ஜிம்மியை லவ் பண்ணேன், அவரும் லவ் பண்ணுறேன், அவனும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு நான் அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா நீ என்னடா கேட்குற, நீ வந்துட்டு அவன் வந்து நான் என் பையனாகவே பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா ரொம்ப கைண்டு. உங்கள் அப்பா யார் என்ன சொன்னாலும் சரிடா, நான் வந்து அந்த பையனை வந்து நல்லா பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை பார்க்கும்போது. அவன் வந்து என் அம்மா நான் கூப்பிட சொன்னேன், அவன் கூப்பிட்றப்ப அதில் எவ்வளோ வந்து ஃபீலிங் எவ்வளோ ஏக்கம் இருந்துச்சு உனக்கு தெரியுமா, இது ஒரு அம்மாவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. சரி சரி நீ கவலைப்படாத, அவன் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட ஃபீல் பண்ணும்போது உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணப்பா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. இப்போதான் ஜங்குக் கூட ஜிமின் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேர்ல்டில் தனக்குன்னு ஒருத்தர் வந்து இருக்காரு அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பர்சன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜங்குக் வந்துட்டு எப்பவுமே நீ என்ன பண்ணுற இதை வாங்கி தர அதை வாங்கி தரேன்னு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா ஜிமின் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டே அவர் கேட்பாரு, ஜிமின் எனக்கு எதாவது வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஜிமினுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஒரு பர்சன் அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கம்மியான பைசால வாங்கி கொடுத்தா கூட ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜிம்மினுக்கு அதை விட ஹாப்பி, நம்மளாலேயும் ஒரு பர்சனுக்கு ஒன்று வாங்கி தர முடியுது, நம்மக்கிட்ட ஒரு பர்சன் வந்து இப்படிலாம் எப்பவுமே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. இப்படி தான் ஒன் டே ஜங்குக் கேட்குறாரு, ஜிம்மின் அவனோட வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், இவர் எவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்த ஒரு பையன், அவரை போய் நான் எப்படி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் எப்படியும் சீனியர் நீங்கள் அங்கே வருவீங்களா, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலன்றாங்க. எனக்கு உன் கூட தான் ஜிம்மின் ஒரு டே வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்துட்டு நீ வந்துட்டு குக் பண்ணுவேன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு வந்துட்டு நீ குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, உன் வீட்டுக்கு வரட்டா, என்னை கூட்டிகிட்டு போறியான்றாங்க. ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட பர்சன் வந்து தன்னோட வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா எப்படி அங்கே வந்து பார்த்து என்ன நினைப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, நீ வந்துட்டு யார் என்ன உன்னோட பேக்ரவுண்ட் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ யாராக இருந்தாலும் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன், என்னோடய ஃப்ரெண்டாக அப்படி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ மற்ற எல்லாமே எனக்கு அப்படி தான், உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எனக்கும் சொந்தமானது, நீ என்னவா இருக்கியோ நானும் அதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப ரொம்ப எப்படின்னா ரொம்ப வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு ஏதோ அவங்க பேரண்ட்ஸே அவர் கூட இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்படின்னா நீ என்னவா இருக்கியோ நான் அதை வந்து உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்றாரு. அவருக்கு வந்துட்டு புரியுது. ஏன்னா ஜிம்மினுமே ஜங்குக்கு வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னென்னா பயப்படுறாரு, நம்மளோட ரியல் இது என்னன்னு தெரிஞ்சா அவர் வந்து ஏற்றுக்குவாரா, நம்ம சொல்லக்கூட வேண்டாம் அந்த ஃபீலிங்ஸை, நம்ம கூட வச்சுக்கலாம், அவர் நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ஒரு பெஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு பெஸ்ட் பர்சன் நம்ம லைஃப்பில், அதனால் அவர் நம்ம கூட இப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட போதுன்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸே அவரே ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு சண்டேல தான் இதே மாதிரி ஒரு சண்டேல தான் ஜிம்மினுமே ஜங்குக்கு வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா பார்க்கறது தான் வெளில வீடு வந்து குட்டியாக இருக்கும், உள்ளே பார்த்தா அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு குட்டி குட்டி செடியெல்லாம் அது உள்ளே வச்சுருக்காரு. அதில் ரோஸ் அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு குட்டி வீடு மாதிரி இல்லை, ஒரு குட்டி உள்ளே போனால் ஏதோ வந்துட்டு ஒரு ஹெவன் உள்ளே போன மாதிரி ஜங்குக்கு வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப அழகான நைஸ் ஸ்மெல் அந்த வீட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன திங்ஸு அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருப்பாரு. இது எல்லாமே அழகாக இருக்குது. ஒரு சின்ன குட்டி டேபிள், ஒரு குட்டி கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக வாங்கி வச்சுருக்காரு. அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு பார்க்கறதுக்கு. ஜிம்மின் ஒன்று சொல்லவா, எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றாங்க. ஆமாம், உங்களோட பெட்ரூமில் பாதி கூட இது இருக்காதுன்றாங்க. அது அப்படி கிடையாது ஜிம்மி, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோன்றது தான் முக்கியம் இல்லை, நம்ம யார் கூட எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்றது தான் முக்கியம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இது எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் இந்த வீட்டை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி, நான் பேசாமல் இங்கே இருந்துடலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கிட்ட சொல்கிறத பார்த்துட்டு. சரி நான் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன், எனக்கு என்ன நீ குக் பண்ணி தர போகிறேன்றாங்க. உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் ஜெமீன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெமீனுமே போயிட்டு அழகாக வந்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே வந்துட்டு சரி ஜெமீன் நான் உனக்கு குக் பண்ணி தரவான்றாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமான்றாங்க. நீ டெய்லி நீ தானே குக் பண்ணி சாப்பிட்ருப்ப, இன்னைக்கு நான் வந்து குக் பண்ணி தரேன்றாங்க. ஆனால் நீங்கள் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்போ நான் தானே குக் பண்ணி தரணும். நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் குக் பண்ணி நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஜெமீன் பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ. அப்போ கேட்குறாரு ஜங்குக்கு, உங்கள் வீட்டில் அவ்வளோ மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க, அம்மாலாம் கூட இருக்காங்க குக் பண்ணுறதுக்கு, நீங்கள் எப்படி உங்கள் குக்கிங் எப்படி தெரியும், நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஜெமீன். நான் வந்துட்டு அம்மா குக் பண்ணும்போது நான் பக்கத்தில் போய் அடிக்கடி நின்றுட்டுருப்பேன், அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன், எப்படி குக் பண்ணணும் கூட எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு குக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, நீங்கள் நான் குக் பண்ணி தரேன், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குக் பண்ணிட்டே இருக்காரு. பக்கத்தில் ஜெமீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அந்த மாதிரி குட்டி ரொம்ப குட்டி கிச்சன் தான், அதில் அந்த கவுண்டர் டேப் வந்துட்டு ஜெமீனை வந்து தூக்கி ஜங்குக்கு உட்கார வைக்கிறாரு. அங்கேயோ என்ன பண்ணுறீங்கன்றாங்க. இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு வந்து ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளேஸில் உட்கார வச்சுட்டு இவர் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருமே அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. ஒரு கேரட் எடுத்து கொடுத்து சாப்பிடுன்றாரு. அவர் மேலே சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்காரு. ஜெமீன் வந்துட்டு அழகாக ஜங்க் வந்து அழகாக குக் பண்ணி எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறாரு. ஒரு சின்ன டேபிளில் சாப்பிட்லாமான்றாங்க. சொல்கிறாங்க. சரி நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஜெமீன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பி. இப்போ முதல் தடவையாக இன்னொருத்தவங்க சமைச்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஜெமீனுக்காக பார்த்து சமைச்சு கொடுக்குறத பார்க்குறது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் மைண்ட் என்ன திங்க் பண்ணுறாருனா, இது எனக்கு லைஃப் லாங் வேணும்னு ஆசை, ஆனால் இது வந்துட்டு ரொம்ப அதிகம், நான் இப்படி இந்த அளவுக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு என் மேலே கேரிங் காட்டுறது இதெல்லாம் வந்துட்டு இதுவே பெரிய விஷயம் எனக்கு. அவர் மேலே வந்து நான் வந்து ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், ரொம்ப லக்கியான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு. அவருக்கு தெரியல அவர் தான் அந்த லக்கி பர்சன்ட்டு இப்படிலாம் சொல்கிறாரு. ஜெமீன் ஜங்குக் மைண்ட் திங்க் பண்ணுறாருனா, உனக்கு நான் டெய்லியுமே லைஃப் லாங் வந்து குக் பண்ணி கொடுப்பேன், இதே மாதிரி நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும் எப்போவுமே, அவனை நான் சாப்பிட வச்சு அவனை வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேபியுமே நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸோட வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. 2 பேருமே சாப்பிட்றாங்க. இப்போ ஜெமீன் ஜங்குக்கு வந்துட்டு ஜெமீன் ஆக்காட்டுன்றாங்க. ஜெமீனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன அப்படின்றாங்க, ஆக்காட்டு ஜெமீன் அப்படின்றாங்க. அவருமே அப்படின்றாங்க. இவர் வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜெமீனுக்கு அவருக்கே அறியாமல் கண்ணில் டியர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு பார்த்துட்டு என்னாச்சு காரமாக இருக்கா அப்படின்றாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. அவருக்கு வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல டியர்ஸ் வந்துட்டு. ஜங்கு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஜெமீன் கிட்ட போயிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீனுமே டைட்டாக ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் ஜங்கு அப்படின்ட்டு. எதுக்குன்றாங்க. இல்லை எனக்கு வந்து ஞாபகமே இல்லை, சின்ன வயசில் எனக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து என்னோட ட்ரீமில் வந்து ஒரு மாதிரி பிளராக எனக்கு அப்பப்போ வரும், என்னை வந்துட்டு ஓடி நில்ல ஜெமீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அந்த வந்து ஒரு ட்ரீமாக எனக்கு அப்பப்போ வரும், ஆனால் அது நான் ரியல் லைஃப்பில் எனக்கு யாருமே இத்தனை வயசுல எனக்கு ஊட்டி விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வந்துட்டு வெளில போகலாமான்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெமீனை வந்துட்டு ஜங்குக்கு ஒரு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. ஒரு பீச்சுக்கு ஜெமீனுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பீச் தான். அந்த பீச்சுக்கு வந்துட்டு நடந்து வாக் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. ஜெமீன் அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்றாங்க. கேளுங்க ஜங்கு அப்படின்றாங்க. இப்போ உட்காருன்றாங்க. ஜெமீனும் போயிட்டு உட்கார இருந்த பீச்சில். இங்கே பாரு ஜெமீன், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நீ என்ன ஃபீல் பண்ணுற. ஏன்னா அந்த லைஃப்பில் எப்போவுமே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே வச்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. எனக்கு தெரியும் இந்த வேர்ல்டில் நிறைய பேட் பீப்புளும் இருக்காங்க, குட் பீப்புளும் இருக்காங்க, ஆனால் நம்ம கூட இருக்கிற அந்த நல்லது தான் எப்போவும் நம்ம எடுத்துக்கணும். சரியா, நீ வந்து உனக்கு லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டு ஒரு ஏதாவது பேடாக நடந்துச்சுன்னா அதை மறந்துடு. சரியா, எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாமலே இருக்க முடியாது, எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணவும் முடியாது. நீ இப்போ என்னை ட்ரஸ்ட் பண்ணிடுற உண்மையாக இருந்தால் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. இப்படியே வந்து உனக்குள்ளேயே அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹைட் பண்ணாத. நீ என்ன நினைக்கிற, என்ன திங்க் பண்ணுறா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெமீன் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் இப்போ தான் சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு அப்போ ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஜங்கு. அப்போ நான் அப்பா அம்மா வந்துட்டு என்னை வந்து வீட்டில் விட்டு வெளியில் போயிருந்தாங்க, ஏதோ சம்திங் ஷாப்பிங் பண்ண போயிருந்தாங்க. அப்போ அவங்களோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த டைமில் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருமே எனக்கு வந்து சரியாக தெரியல, அது எதுவுமே
ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு நான் போய் நின்று ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட அவங்ககிட்ட போய் தள்ளி தள்ளி விட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இவர் சொல்லும்போது ஜங்கு கூட நல்லா டேஸ் கொட்டிகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்துட்டு என்னை யாருமே வந்துட்டு இது பண்ணிக்கவே இல்லை. அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நான் தனியாக அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு சொந்தம் இல்லை, இது வந்துட்டு ரெண்டல் ஹவுஸ் தான், ஆனால் நீ காலி பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களும் சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு பேக்கோட அதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பருடைய அங்கிள் தான் வந்துட்டு இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜில் வந்து சேர்த்து விட்டாங்க. எனக்கு இங்கே பாருப்பா, என்னால் ஒன்று பார்த்துக்க முடியாது, ஏன்னா நானும் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்துட்டு எங்ககிட்ட அவ்வளோ இதாக நல்லா நடந்துப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ வந்து இல்லை, உன்னை வந்துட்டு இப்படி இப்போ எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, நீ இங்கே இருந்தால் கண்டிப்பாக நல்லா வளருவப்பான்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் பார்க்குற அந்த ஃபாதர் வந்துட்டு ஜெமீனை வந்துட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஜெமீனுக்கு வந்து பாவமாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் கூட வேணாம், நான் இந்த பையனை வந்துட்டு ஆர்ஃபனேஜ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு நெய்பர் இருக்காங்களா, அவங்க சேர்த்து விட்டதை வந்துட்டு அவரோட நேமு இதெல்லாம் வந்து பார்த்து ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் அவர் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. எங்கள் ஃபாதர் வந்துட்டு ஜெமீனை உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு ஜெமீன், உனக்கு யாரும் நினைக்க வேணாம் சரியா, அவன் நம்ம 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 கூட இருக்கிறவங்க எப்போ நம்ம கூட இருப்பாங்க இல்லைப்பா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் விட்டு போயிடுவாங்க, அதுக்காக நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம இங்கே வாழலாம் சரியா, அவங்க நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நேர்மையாக வாழணும், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாங்க. ஜெமீனுக்கு அந்த வயசில் அதெல்லாம் புரியல. ஆனால் நீ வந்துட்டு இனிமேல் வந்து உன்னை நீயே பார்த்துக்கணும் சரியா, இங்கே உன்னை பார்த்துக்கிறதுக்கு நாங்களாம் இருக்கோம், ஆனாலும் நீ வந்துட்டு உன்னை நீ தான் கேர் பண்ணிக்கணும், மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதுலேருந்து ஜெமீன் அங்கே தனியாக தான் இருந்திருப்பாரு. அப்போ அங்கே உள்ளவங்களும் எப்படின்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் ஜெமீன் யார் கூடயுமே அதிகமாக வந்துட்டு மிங்கில் ஆகிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரிஸ் வந்து அவங்க அப்பா அம்மா கூடயே இருந்திருக்கும். அவர் அப்படியே வளர ஆரம்பிச்சிருப்பாரு, நல்லா படிப்பார். இந்த ஃபாதர் வந்துட்டு ஜெமீனை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் தான் அது. அதனால் அங்கே அவங்களால பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஜெமீனுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்க முடியாது. அதனால் ஜெமீன் வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் வெளில போயிட்டு நமக்கு கொஞ்சம் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். இது எல்லாத்தையும் தான் இப்போ சொல்கிறாரு, எனக்கு யாருமே இல்லை ஜங்குக், என்னை வந்துட்டு யாருமே வந்துட்டு பார்க்கவும் வந்ததும் கிடையாது, என் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்லாம். நான் தனியாகவே இருந்து வளர்ந்துட்டேன். எனக்கு வந்துட்டு யார்கிட்டையும் எதையும் சொல்லவும் தோணாது. உனக்கு தெரியுமா, நான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு வெளியில் போவேன், அப்போ எல்லாம் ஃபேமிலியாக போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒரு பையன் இல்லை ஒரு அப்பா ஒரு அம்மா சேர்ந்து போனாங்கன்னா என்னோட அப்பா அம்மா கூட என்னால் இப்படி போக முடியலையே அப்படின்னு இருக்கும். இந்த வேர்ல்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கவோ, நீ சாப்பிட்டியா அப்படின்னு என்ன கேட்கவோ யாருமே இல்லை. நான் திரும்பி பார்க்கும்போது என் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே அழறாரு. அழும்போது ஜங்குக்கு இதை விட ரொம்ப ஹார்ட் வந்து பிரேக்காகவே இருக்குது. இவர் சொல்கிறது, இவர் வளர்ந்த விதம் இதெல்லாம் கேட்கும்போது அவர் போய்ட்டு ஜெமீன் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜெமீன், எனக்கு வந்துட்டு இந்த டைமில் சொன்னால் நீ என்ன எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் பாரு. நான் வந்துட்டு எப்போவும் உன்னை சிம்பதிக்காக நான் லவ் பண்ணவே கிடையாது. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு விஷயம். இதுதான், நான் உன்னை சிம்பதிக்காக லவ் பண்ணல. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு நீ வந்து ஒரு பைசாவை தான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி ஃபுட் வாங்கி கொடுத்தது இவர் தான்ன்றது ஜெமீனுக்கு இப்போ தான் தெரியுது. நான் பார்த்தேன், இந்த இடத்துல நீ வேற யாராக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் ஜெமீன். ஆனால் எனக்கு வந்துட்டு உங்களை சிம்பதியெலாம் லவ் வரல. நீ ஒன் டே அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது கேட்டை வந்துட்டு சர்வ் பண்ண பற்றியா, சர்வ் பண்ணிட்டு போய்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் விட்ட உன்னோட ஃபேமிலி கூட போ அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு குட்டி பூனைக்குட்டியை கூட நீ பத்திரமா கூட்டிகிட்டு போய் விடுற, ஆனால் உன் கூட யாருமே இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் உன்னை எனக்கே தெரியாமல் நான் உன்னை மேலே ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன். ஆனால் சிம்பதியில் வந்து லவ் வந்து கிடையாது. எனக்கு வந்துட்டு உன் கண்ணில் ஒரு லவ்வோட ஏக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு நிறைய லவ் கிடைச்சிருக்கு, ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஏங்குறது உன்னோட லவ்க்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெமீன் வந்து பார்க்குறாரு, என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஆமாம், எனக்கு வந்துட்டு நிறைய அப்பா அம்மா ஹையன்ஸ் ஆண்டி அங்கிள் எல்லோரும் இருக்காங்க, ஆனால் எல்லோரும் என் மேலே லவ்வோடு இருக்காங்க. ஆனால் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் நீ தான் ஜெமீன். எனக்கு வந்துட்டு உன்னை வந்துட்டு இப்படி மற்ற மாதிரி நான் உன்னை வேறு மாதிரி பார்க்கவே இல்லை, பியோர் லவ்வோடு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து உன்னை எப்போவுமே இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும்னு ஆசை, இப்படி பிடிச்சிக்கணும். எப்போவுமே நீ அழுத நான் உனக்கு ஷோல்டராக நான் தான் இருக்கணும். நீ வந்துட்டு ஹேண்ட் நீ வந்து வாக் பண்ணும் தனியாக அப்படின்னு நீ நினச்ச ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதுனா உன்னோட ஹேண்டை நான் பிடிச்சிப்பேன்.
இல்ல உனக்கு அதையும் தாண்டி உனக்கு வந்துட்டு வேற ஏதாவது தேவைப்படுது, இல்ல என்னவா இருந்தாலும் சரி, ஒரு அப்பா, அம்மா ரிலேஷன்ஷிப், இல்ல ஃப்ரெண்ட்ஸா, இல்ல உனக்கு என்ன மாரி வேணுமோ அது நானா இருக்கணும் அந்த இடத்துல. உனக்கு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, ஆ ஒரு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு சோலா நான் உன் கூடவே இருப்பேன். உன்ன வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஜிம்மின் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இவரு வந்து ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பாரு. நான் வந்து உன்னை இவ்வளோ நாள் லவ் பண்ணேன். ஆனா அத சொன்னா அது வேற மாரி ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன். நீ என்னோட கண்ல பாரு ஜிம்மி, உனக்கு லவ் தெரியும். அப்படி தெரிஞ்சு உனக்கு வந்துட்டு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வந்துட்டு என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லைன்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ. நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நாள்னாலும், எவ்வளோ இயர்ஸ்னாலும். என்னுடைய ஆ என்னோட அம்மா கூட உன்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? "நீ அப்படி கூட்டிட்டு வந்த ஜெமினிய" அப்படின்னு சொன்னா, "நான் என்னோட பையனா தான் அவன வந்து பார்த்துப்பேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் வந்துட்டு இதா இருக்கு. "நீங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு எந்த ஒரு சிச்சுவேஷன் நான் வந்து உன்ன விட்டு போக மாட்டேன். அதே டைம்ல உன் உன்னோட ஃப்ரீடத்தையும் நான் வந்து எடுக்க மாட்டேன். இப்ப நீ ஒர்க் பண்ணி நீ சாப்பிடுற அதான் உனக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்கள டிபெண்ட் பண்ணாம இருக்கல. எனக்கு இதுதான் இன்னும் பிடிச்சிருக்கு. உன்ன பார்க்கும்போது தான் உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ செலவு பண்றேன், நான் என்னவா இருக்கேன்னு நானே யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணேன். எனக்குன்னு ஒரு வந்து தனியா ஒரு கெரியர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பாவோடத டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் திங்க் பண்ணேன். அப்பாவுமே ஓகே சொல்லிட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஓனா எதனா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவன் நான் ஒரு ஜாப்க்கு கூட போவேன். அது கம்மியான சேலரியா இருந்தா கூட பரவால்ல. அப்படிதான் நான் வந்துட்டு இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன வருமானம் வருதோ, அத வந்து நான் உன்ன வச்சு பார்த்துப்பேன். அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மின்க்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்கும்போது, ஆமா. நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்கல சொல்லி என்னைக்காவது நீ இன்செக்யூரா ஃபீல் பண்றியான்றாங்க. இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க. பாரு ஜிம்மி, நான் இப்பவும் சொல்றேன். நான் என்னைக்கும் உன்கிட்ட சிம்பதியில லவ் பண்ணவே இல்ல. உனக்கு யாரும் இல்லன்னு நினைச்சு நான் லவ் பண்ணவே இல்ல. எனக்கு வந்துட்டு உன்னோட லவ் வந்து எனக்கு வேணும். உன்னோட கண்ல ஒரு 2 விதமான லவ் தெரியுது. ஒண்ணு நீ யாருக்காவது அந்த லவ் குடுக்கணும். இல்ல யார்கிட்டயாவது உனக்கு அந்த லவ் வந்து வேணும். ஒண்ணு நீ குடுக்குற லவ் எனக்கா இருக்கணும். நீ வேணும்னு நினைக்கிற லவ் நானா இருக்கணும். எனக்கு இதுதான் வந்துட்டு வேணும். நீ சொல்லு. இப்ப நீ வந்து எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ. இப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்றதுக்காகலாம் நீ வந்துட்டு யோசிக்க வேணாம். சரியா? உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ பொறுமையா டைம் எடுத்துக்கோ. எனக்கு எப்போ உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எப்போ நீ ஓகே எல்லாத்துக்கும் ரெடி. நான் வந்துட்டு உன் கூட இருக்கிறதுக்கு சரியான ஒரு பர்சன். உன்னோட லவ்வுக்கு நான் டிசர்வான பர்சன் நீ நினைக்கிறியோ, அன்னைக்கு என்கிட்ட வந்து நீ லவ்வ வந்து சொல்லு. அதுவரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நான் இருப்பேன் உன் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஜெமினி எதுவும் சொல்லாம அப்படின்ட்டு ஜம்புக்கு போயிட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழறாரு. அழுதுட்டே இருக்கும்போது, "இன்னைக்கு உனக்கு தெரியுமா ஜங்குக்" அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க. "இன்னைக்கு என்னோட பர்த்டே" அப்படின்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா என்னோட பர்த்டே" அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமா போயிடுது. "நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்றதுக்கு?" "இல்ல இதுவரைக்கும் என்னோட பர்த்டேவ நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதே இல்ல. ஏன்னா என்னோட ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு ஃபாதர் மட்டும் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. அங்க எல்லாருக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு அவங்கவங்களோட பர்த்டேக்கு தனித்தனியா ஃபாதர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து குடுப்பாங்க. மொத்தமா செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் அவங்க என்கிட்ட வந்து குடுப்பாங்க. எப்பவுமே என்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு பென் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வந்து குடுப்பாங்க. அன்னைக்கு தான் என்னோட பர்த்டேன்னு எனக்கு தெரியும். அத தாண்டி வேற யாரையும் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஆனா பிரேயர் ஹால்ல வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு சாங் வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட நேம சொல்லி, அதுதான் அத தாண்டி நான் அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நான் அத வந்து பர்த்டே வந்து சுத்தமா செலிப்ரேட் பண்றதே இல்ல. இன்னைக்குன்னு எனக்கு குக் பண்ணி குடுக்கும்போது எனக்கு வந்துட்டு என்னோட அம்மா ஞாபகம் வந்துச்சு. என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் இது இவ்வளோ நாளுமே ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தனியா தான் இருந்தேன். நீ வந்து குக் பண்ணி ஃபீட் பண்ணி விட்டப்போ எனக்கு என்னோட அம்மாவே திரும்பி என் கூட வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட அப்பா, அம்மா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஜங்குக் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, "நீ இங்கே இரு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. ஜெமினி வந்துட்டு பார்க்குறாரு. எங்கே போறாருன்னு சொல்லிட்டு ஒரு வேகமா ஓடிட்டே இருக்காரு. ஓடி போயிட்டு ஒரு பேக்கரியில தான் ஒரு கேக்க வந்துட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு அதில் வந்துட்டு நேம் வந்து என்னன்னு எழுதுறாருன்னா, "மை லைஃப் மை லவ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அதை வந்து எழுதுறாரு. ஜெமினியோட நேம் வந்துட்டு அவர் எழுதல. இதை தான் அவர் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த கேண்டில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வேக வேகமா ஓடி வராரு. அப்படியே மூச்சு இறக்கி அவர் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டு ஜிம்மின் அந்த பீச்சில் தான் இருக்காரு. ஏன்னா பீச் வந்து டவுனில் தானே இருக்கும். கொஞ்சம் அங்கே பக்கத்தில் ஸ்டோர்லாம் இருக்கும். அதனால ஈஸியாக அவர் பக்கத்துலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாண்டெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி அழகாக ஒரு சின்னதாக இந்த மாதிரி கட்டுறாரா. நம்ம இப்போ மணல் வீடுலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட்டுறாரு. கட்டிட்டு அது மேலே அந்த கேக்கை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு கேண்டில்ஸ்லாம் ஏற்றுறாரு. ஏற்றிட்டு ஜெமினை வந்துட்டு கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு.
ஜிம்மில அந்த கேக்க வந்து ரீட் பண்றாரு. அவருக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. "ஹேப்பி பர்த்டே மை லவ், மை லைஃப்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு ஹேப்பியா அப்படி ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறாரு டியர் ஐஸோட. "கட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னும் டைம் இருக்கு. நீ கட் பண்ணுன்னு" சொல்றாங்க. கரெக்ட்டா இப்போ 11:59 ஆக போகுது. 15:08ல இருக்கு. அவர் வந்துட்டு "சீக்கிரம் கட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்ப ஜிமின் வந்துட்டு என்ன விஷ் பண்றாருன்னா, மூன பார்த்துட்டு அவரோட ஹேண்ட் வந்து இப்படி புடிச்சுட்டு ப்ரே பண்றாரு. "அம்மா, அப்பா இவ்ளோ இயர்ஸ்ல நான் வந்துட்டு நீங்க விட்டுட்டு போனத நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்க என் கூடவே இல்லன்னு ரொம்ப வந்துட்டு நான் எவ்ளோ நாள் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என்னோட பர்த்டேக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு உங்கள மாரி தெரியுறான். உங்க 2 பேரையும் நான் அவங்ககிட்ட வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா இந்த லைஃப? நான் எந்த ஒரு பயமும் இல்லாம இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஓகே சொல்லலாமா? சொல்லுங்க. இதுல ஃபெயில் ஆயிட மாட்டேன்ல அப்படின்ற மாரி ஒரு மாதிரி டியரி ஐஸோட வந்து விஷ் பண்றாரு. விஷ் பண்ணிட்டு ஐஸ வந்துட்டு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணிட்டு அங்க மேல வந்துட்டு பார்க்குறாரு. அங்க ஐஸ வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்க்குறாரு. அப்போ ஒரு ஸ்டார் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுது அவரோட கண்ணுக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்துட்டு சம்மதம்னு சொல்றதா அவர் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜங்குவோட ஹேண்ட சேர்த்து பிடிச்சு வந்துட்டு அந்த கேக்க வந்து கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு ஜங்குக்கு அதை ஃபீட் பண்ணி விடுறாரு. ஜங்குக் அதோட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஜிமின் ஃபீட் பண்றாரு. "ஹேப்பி பர்த்டே மை லவ்" அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவரு அந்த மாதிரி கேக்க ஃபீட் பண்ணிட்டு அவருடைய ஃபோர்ஹெட்ல போய் கிஸ் பண்றாரு. "நீ எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும். இந்த டே வந்துட்டு உனக்குன்னு நான் இருக்கேன். அந்த வேர்ல்டுல நீ தனியா இல்ல. உன்னுடைய அப்பா, அம்மாவா நான் இருப்பேன். உனக்கு என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்ன வந்து பார்த்துப்பேன். இந்த வேர்ல்டுல யாருக்காக வேணாலும் நான் வந்து உனக்காக நான் எத வேணாலும் விட்டுக் குடுப்பேன். ஆனா யாருக்காகவும் நான் உன்ன வந்து விட்டுக் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்றாரு. இதுவும் ஜிம்மினுக்கு அவ்வளோதான். அவ்ளோ வந்துட்டு இயர்ஸோட இந்த ஒரு பர்த்டே தான் இந்த இத்தனை இயர்ஸ்ல அவருக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பர்த்டேவா இருக்கு. அவர் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே பண்ணத அவர் வந்து நினைக்கிறாரு. அவர் வந்துட்டு ஜங்குக்கு போயிட்டு டைட்டா ஹக் பண்ணிட்டு, ஜங்குக் நான் வந்துட்டு உன்னை ஜேகே அம்மான்னு கூப்பிடலாமான்னு கேட்குறாரு. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து பார்த்துட்டு அவருக்கு கண்ணுல டியர்ஸ் இருக்கு. அப்படியே கூப்பிடுன்றாங்க. "ஜேகே அம்மா" அப்படின்றாங்க. ஜங்குக் வந்துட்டு ரொம்ப டைட்டா வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. "நீ இப்படி எப்படினாலும் கூப்பிடலாம் பேபி. நீ வந்துட்டு என்னை எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்படியோ அப்படி கூப்பிடு. உனக்கு நான் அப்பாவா, அம்மாவா எல்லாமாவும் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. பண்ணிட்டு அவரு நெக்ல வந்துட்டு ஒரு செயின் வந்து வியர் பண்ணியிருப்பாரு. இது வந்துட்டு ஜெமினுடைய ஜங்குக்குடைய கிராண்ட்மா வந்து ஜங்குக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி, "உன்னோட லவ் வந்துட்டு என்னைக்கு நீ வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறியோ அன்னைக்கே இதை அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கொடு. இது வந்துட்டு என்னோட பிளெஸ்ஸிங்ஸோட இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது இவ்வளோ நாள் ஜங்குக்கோட நெக்கில் தான் போட்டிருப்பாரு. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்துட்டு ஜெமினுக்கு அந்த நெக்லஸை வந்துட்டு போட்டு விடுறாரு. "என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இது என்னோட கிராண்ட்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க சொன்னாங்க என்னைக்கு என்னோட ட்ரூவான லவ்வை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறனோ அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதை வந்து நீ கொடுக்கணும். என்னோட பிளெஸ்ஸிங்ஸா" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அழுதுகிட்டே வந்து பார்க்குறாரு. இது வந்துட்டு இனிமேல் வந்து நீ எனக்கு சொந்தமான ஒரு பர்சன், நான் உனக்கு சொந்தமான ஒரு பர்சன். இந்த வேர்ல்டில் நீ தனியாக இல்லை ஜிமின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியா? நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். நீ உனக்கு என்ன ஜாப் பிடிக்குதோ அதை பண்ணு. ஆனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீ என்னோட பேரண்ட்ஸ் மணி இருந்தால் கூட நீ யோசிக்க வேணாம். நான் வந்து ஜாப் போயிட்டு அதில் கூட உன்னை டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, "அப்படி இல்லை, நான் வந்துட்டு நம்ம 2 பேருமே ஜாப் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம 2 பேருமே ஜாப் பண்ணணும். 2 பேருமே வந்துட்டு வீட்டை வந்து சேர்ந்து பார்த்துக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வேணும் ஜங்குக்குன்றாங்க. அவ்வளோதானே உன்னோட ஆசை அதுதானே, நான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன்" அப்படின்றாங்க. ஆனால் ஆன்ட்டி அங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்ட்டின்னு சொல்லாத அம்மான்னு சொல்லுன்றாங்க. சரி அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஓகேவாக தான் இருக்கும். என்னோட டேட் வந்துட்டு என்னதான் ரிச்சான பர்சன் இருந்தாலும் அவருமே வந்துட்டு நம்ம ஓனாக நம்ம வந்து ஓனாக ஏர்ன் பண்ணுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருமே இதான் சொல்லுவார். எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விடவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யாருன்றதை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து விரும்புவாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கான ஒரு சன் இன் லாவும் சரி, அவங்களோட சன்னும் சரி இப்படி இருக்கிறத அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அப்படியான்றாங்க. "ஆமா, உனக்கு பிடிச்சது நான் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு. நம்ம வந்துட்டு 2 பேருமே ஒன்றா நம்ம குக் பண்ணலான்ற நம்மளுடைய ஒர்க்கை நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் விடுவேன். நானே கூட்டிகிட்டு வருவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ கேஃபில் ஒர்க் பண்ண வேணாம். நீ படித்து முடிச்சதுக்கப்புறமா நீ உனக்கு பிடிச்ச ஒரு ஜாப் பண்ணு. இப்போதைக்கு நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்" அப்படின்றாங்க.
இல்லை இல்லை ஜங்குக், நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆண்டி வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, உனக்கு தெரியுங்களேன்றாங்க. ஆமாம் நான் பார்த்துருக்கேன்றாங்க. நான் என்னோட ஜாப் முடிகிற வரைக்கும், என்னோட ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஜாப் கிடைச்சிரும்ல, அப்போ வந்துட்டு நம்ம வந்து போய்க்கலாம், நம்ம ஈவன் ஒரே ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. சரி உன்னோட விஷயம் என்னவோ அதுதான் என்னோடதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாங்குக் இப்படி தான் அந்த டேஸ் பாஸ் ஆகுது. ஜாங்குக்குமே ஜிமின் கிட்ட ஐ லவ்னு சொல்லியிருப்பாரு, அவருமே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ டெய்லியுமே ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வெளில நிற்பாரு. ஜங்குக் தான் ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போக வருவார். ஏன்னா அவருக்கு நைட்டில் வந்துட்டு சேஃபாக இருக்கும்னு தெரியல. இவ்வளோ நாள் ஜங்குக் வந்து ஜிமின் வந்து தனியாக இருந்திருப்பாரு. இப்போ ஜங்குக் இருக்கும்போது அவர் இப்படி தனியாக போகணும்னு இல்லை. அவர் வந்துட்டு டெய்லியும் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் வந்துட்டு அங்கே இறக்கி விடுவார். சம்டைம்ஸ் ஜிமின் கூடயே அவர் ஸ்டே பண்ணுவார். அதனால் ஒரு லிமிட்டை வந்து அவர் எப்பவும் கிராஸ் பண்ண மாட்டார். ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரொம்ப சேஃபான ஒரு வேர்ல்டில் அவர் இருக்க மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அப்படி தான் ஜங்குக் வந்து அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார். இப்போ இந்த எல்லாத்தையுமே இவங்க அட்டை, காய், நெக்கு இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. யோன், ஜோன், ஒயன் எல்லாரும் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு அந்த ஜிம்மியோட இந்த ஸ்டோரி லைன், அதாவது இவங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டில் தெரியாது. ஜங்குக் வந்து அது வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண வந்து விரும்பலை. யாரும் ஜிம்மினை வந்துட்டு சிம்பதியை பார்க்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவர் வந்து ஷேர் பண்ணுறதே இல்லை. ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக் கூட அவ்வளோ வந்துட்டு இதாகிட்டாரு. அவர் வந்துட்டு இந்த வேர்ல்டில் எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, எனக்கு ஒரு ஃபேமிலியே இருக்குன்ற அளவுக்கு அவர் வந்து சந்தோஷமாக இருக்காரு. நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் அப்படி தான். அடிக்கடி அவங்க வந்து ஜிம்மினை வந்து பார்த்துப்பாங்க, ஜிம்முக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி தான் இவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இவங்களோட ஃபைனலாக இவங்களோட கிராஜுவேஷனாக முடிஞ்சிருது. இப்போ இவங்களோட மேரேஜ் தான். ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு போங்க, எங்கனாலும் இருங்க, அது உங்களோட விருப்பம், ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருங்க, அதான் சொசைட்டியில் வந்துட்டு உங்களுக்கும் வந்து சேஃபு, அதுதான் வந்துட்டு ஒரு குட் நேமோடு இருக்க முடியுன்றாங்க. எங்களுக்கும் வந்துட்டு சேஃபு, ஜிமின் வந்துட்டு இன்னுமே மோர் செக்யூராக ஃபீல் பண்ணுவான்றாங்க. அப்போ ஜங்குக்கும் இதை தான் ஆசைப்பட்டுருப்பாரு. ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபைனலாக அந்த டேவும் வருது, உங்கள் வெட்டிங் தான். இப்போ யார் வந்து நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வராங்கன்னா நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் ஜிமினோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஜிமினுக்கு யாரும் இல்லை, அவர் அப்படி ஃபீல் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஜங்குக்கோட பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட ஆன்டி அங்கிள் தான் நிற்கிறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி. அங்கே நின்றுட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்துட்டு என்னோட பையன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கோட ஹேண்டில் ஜிமினோட ஹேண்டை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி, அவங்களோட பேரண்ட்ஸ் கூட ஜிமின் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்துட்டு டேர்ன் பண்ணி ஜங்குக்கோட அம்மாவை தான் ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மாவோட அப்பாவை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு வந்துட்டு அழறாரு. இங்கே பாரு ஜிமின், நீ அழவே கூடாது, அம்மா அப்பா நாங்கள் இருக்கும்போது நீ அழற சொல்லு, நீ அழவே கூடாது, இங்கே பாரு இந்த ஜங்குக்கு எதனா பண்ணானா சொல்லு, இவனை மாற்றிட்டு நம்ம வேறு நல்ல பையனா வாங்கிடலாம் உனக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்மைல் வந்துடுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி சரி ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஜங்குக்காக நீ பாரு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம்ன்றாங்க. ஜிம்லையுமே அதே மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவருமே ஓகே சொல்கிறாரு. 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ரிங்கை வந்துட்டு ஜங்குக் போட்டுறாரு. ஜிம்மின் ரிங்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கேட்குறாரு. ஜங்குக் நான் உன்ட்ட ஒன்று கேட்பேன், இப்போ நான் இதை கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்கூடாதுன்றாங்க. இல்லை கேள்வி ஜிம்மின்றாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் ஸ்டேஜ் அடிக்கிறாங்க. இவங்க பேசுறது அவ்வளோ யாருக்கும் கேட்காது. இப்போ ஜிம்மின் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன்றாங்க. என்ன ஜிம்மின் சொல்லு, உனக்காக நீ என்னென்னாலும் பண்ணுவேன்னு சொல்லுன்றாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உனக்கு யாரும் இல்லைன்ற வேர்டை மட்டும் நீ சொல்லிட மாட்டேல்லன்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப வந்துட்டு டிஎஸ் வந்துட்டு என்னடா பேசுகிற நீ, நான் உனக்காக இருக்கும்போது நான் எப்படி சொல்லுவேன், ஈவன் நானே இந்த வேர்ல்டில் இல்லாமல் போனால் கூட உனக்கு யாரும் இல்லைன்றது வந்து இருக்காது, என்னோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நீ என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கோட அம்மாவுக்கு புரியுது சம்திங், அவன் வந்துட்டு ஏதோ எமோஷனலாக பேசியிருக்கான் அப்படின்ட்டு. அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்குக்குன்னு சொல்கிறாரு, அங்கே பாரு இந்த வேர்ல்டுலேயே நான் என்னுடைய லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு வேர்டு வந்து என்கிட்ட வராது. நீ இப்படி ஒரு வேர்டு வந்து ஒரு மைண்டில் இருக்கவும் கூடாது. தயவு செஞ்சு இதை வந்து எரேஸ் பண்ணிவிடு சரியா. உனக்காக ஜங்குக் இருக்கேன் சரியா, ஜங்குக் இருக்கேன், என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இந்த வேர்ல்டில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் உனக்காக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்குக் வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ என்னோட லைஃப் வந்து வந்ததுக்கு அப்படின்றாங்க. நான் தானே உனக்கு தேங்க் பண்ணணும், எனக்கு இவ்வளோ லவ் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட தான் கிடச்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ்டா, என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல் தான் நீ, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் என்னோட லாஸ்ட் லவ் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டேன். க்யூட்டாக எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் நீல் டவுன் பண்ணி ஜிம்மோட ஹேண்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு.
என்னோடய வேர்ல்டு, என்னோடய லைஃப், வெல்கம் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சொல்கிறாங்க. சரிடா, இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். இது ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அதாவது பிடிச்சிருந்தா தான் ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்டர் ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.